விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 ஏக்கர் காலி நிலங்க. இப்போ இந்த தார் ரோட்லேருந்து இந்த காட்டுக்காரரு, இப்போ நம்ம இந்த காட்டுக்காரரோட காட்டு தான் வந்து 2 ஏக்கராக பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ இவங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 9 ஏக்கரா இருக்குதுங்க. இதில் அதில் 2 ஏக்கரா மட்டும் பிரித்து தர்றாரு. அந்த 2 ஏக்கரா வந்து ரோடு பேஸில் கொடுக்கலைங்க, உள்ளே கொடுக்குறாரு. அதுக்கு வந்து இந்த தார் ரோட்டிலிருந்து ஒரு 20 அடி தடம் போட்டு நான் இப்போ நடந்து போகிறேன் பாருங்கள். இதுலேயே வந்து ஒரு ஓரமாக 20 அடி தடம் போட்டு பின்னால் ஒரு 2 ஏக்கர் பிரித்து தராருங்க. இப்போ தடை போடலை, அவர் சொல்லிக்கிற முறை அப்படி தான். அதனால் வந்து உங்களுக்கு தடத்தை தனியாக காட்ட முடியாது. ரோட்லேருந்து அவர் காடுங்கிறதுனால அதுலேருந்து 20 அடி தடம் போட்டு கொடுக்குறாரு. நம்மளுக்கு 20 அடி பத்தாதுன்னு ஒரு 5 அடி சேர்த்து கேட்குறதுனால கேட்கலாங்க. விலை வந்து மாறுதல் ஆகும். இப்போ என்ன விலை சொல்லியிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறமா சொல்கிறேன். இப்போ காடு வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிலக்கடலில் தான் பயிர் பண்ணிக்கிறாங்க. இந்த காட்டுக்கு வந்து நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டவர் லைன் இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு கொடுக்குற காட்டுக்கிட்ட டவர் லைன் வராது. அந்த வழியாக போகிறோம்ல 20 அடி தடம், அந்த தடம் வந்து இந்த டவர் லைன் கிராஸ் ஆகி அடியில் டவர் லைனுக்கு அடியில் தடம் போகிற மாதிரி தான் வரும். காடு வந்து டவர் லைனில் வராது. பாருங்க, ஏரியெல்லாம் வந்து நல்லா செல்வாக்கான ஏரியா. நடக்கடல் தான் போட்டுக்கிறாங்க. மொத்தமாக வந்து தார் ரோட்டிலேருந்தே வந்து அவருக்கு ஒரு 9 ஏக்கரை வந்து இருக்குதுங்க. அதுக்கு வந்து 2 ஏக்கரா மட்டும் பிரித்து தராரு. நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறோம். காடு அந்த தார் ரோடு வந்து வடக்கு திசையில் இருக்குது. அவர் நம்மளுக்கு காடு கொடுக்குறது வந்து தெற்கு கடைசியில் கொடுக்குறாரு, தெற்கோடு கடைசியாக கொடுக்குறாரு. அப்போ வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த 20 அடி தடம் வந்து உள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 அடி வந்துடும்னு வச்சுங்களேன். நம்ம அவர் கொடுக்குற காட்டுக்கு அங்கே தார் ரோட்டிலேருந்து அவர் 20 அடியோ 25 அடியோ போட்டு தராரு இல்லைங்களா தடம், அது வந்து ஒரு 500 அடி தூரம் வந்துடுங்க. உள்ள காடு வந்து கிழக்கு சரிவில் தான் இருக்குதுங்க. கிழக்கு சரிவு. பாருங்க, முழுசாக போக வேண்டியதில்லை, நம்மளுக்கு பிரித்து தரதுனால. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ மேற்கு சைடில் உள்ள பொலிங்க. இந்த மரமட்டையெல்லாம் முளைச்சிருக்கிறது வந்து மேற்கு சைடு உள்ள பொலி. அது பார்த்திங்கன்னா தெற்கு சைடு இருக்கிற பொலிங்க. அந்த வேலி அந்த ஒழுக்கத்துக்கு இந்த ஒழுக்கத்துக்கு இப்போ நான் நிற்கிறேனுங்கள, இதிலிருந்து அப்படியே கட் பண்ணி தருவார். ஒரு 2 ஏக்கரா வர மாதிரி நம்மளுக்கு வந்து காடு செவ்வகமாக வந்துடுங்க. நல்லா நீளாகலாம். ஒரு 2 ஏக்கராவுக்கு என்ன வருமோ அந்த மாதிரி ஒரு செவ்வக டைப்பில் கிளசரவுலேயே காடு அமைஞ்சிருக்குது, வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எந்த மூலையும் கட் ஆகாதவும் வரும். இப்போ ஆல்ரெடி வந்து இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த வேப்ப மரத்துலேருந்து இப்படி நேராக பிரித்து தராருனா கூட நம்மளுக்கு எந்த மூலையும் கட் ஆகாதுங்க. குபேர மூலையும் அந்த பக்கம் அந்த பனை மரத்து நேருக்கு அந்த வேலி நேருக்கு வந்துடுது. கீழே அந்த பார்த்திங்கன்னா சோளம் போட்டுக்குள்ள அது வேறையும் காடு, இந்த கடலை போட்டுக்குள்ள அந்த கடைசி வரைக்கும் அதுலேயும் நேராக வந்துடும். இதோடு கட் பண்ணும்போது இதுலேயும் நேராக வந்துடுங்க. நம்மளுக்கு 4 மூலையும் கட் ஆகாத அளவுக்கு பிரித்து பண்ணி தராங்க. விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 60 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. ஒரு ஏக்கர் 60 லட்ச ரூபா சொல்கிறாரு. குறைச்சி பேசிக்கலாம். தடம் வந்து நம்ம 20 அடி வேணுமா, அதுவே போதுமா, 25 அடி வேணுமா, அப்படின்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். இந்த காடு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊர் உங்களுக்கு சொல்லலை. பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் குன்னத்தூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காடு மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், கூப்பிடுங்க, பேசிக்கலாம். காடு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பட்டன் தட்டி விட்ருங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.